அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாட்களோட ராசி பலன் அமாவாசைக்கு முன்னாடி தை திருநாளில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும், நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா, நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும், திருவாதிரை நட்சத்திரத்தின் சிறப்பு குணங்கள் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் அடங்கும். இது ஒரே ஒரு நட்சத்திரம்தான். இதில் ஒரு விளக்கு அல்லது கண் விழி போல கருதலாம். சிவபெருமானின் ஒரு அம்சமான நடராஜ பெருமான் அவதரித்த நட்சத்திரம் இது. மார்கழி மாதம் திருவாதிரை அன்று சிவாலயங்களில் நடராஜ பெருமானின் தரிசனமே ஆருத்ர தரிசனம்னு சொல்லப்படுது. மேலும் நல்ல தோற்றம், அழகு, உடல் வலிமை பெற்றவங்க இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. திட சித்தமும் எடுத்ததை முடிக்கும் ஆற்றலுமே இவங்களுக்கு இருக்கும். இரக்கம், தயாள குணம், தர்ம சிந்தனை, பிறருக்கு உதவும் தன்மை இவங்களுக்கு இருக்கும். மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்வாங்க. கோபதாபம் இவங்களுக்கு இருக்கும். அவசரப்பட்டு செயல்களை செய்வாங்க. தவறு நேர்ந்தால் திருத்திக்குவாங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திரத்தோட முதல் பாதம் குணம் என்ன அப்படின்னா, பண்டைய ஜோதிட நூல்களில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எவருமே வாழ்க்கையில் தாழ்மை நிலையை அடையிறது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பேச்சு இரட்டைத்தன்மையுடையதாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் இவங்க மற்றொரு இடத்துல அதே கருத்துக்கு எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பெரும்பான்மையான மக்களின் செல்வாக்கு பெறும் நிலைக்கு உயர்வாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இடம், பொருள், ஏவலறிந்து செயல்படுறதில் வல்லவங்கன்னு சொல்லலாம். இதனால் இவங்களுக்கு நண்பர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமே தவிர அநேகமாக இவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசாமல் உணர்வுகளை இவங்க உடனே வெளிக்காட்டிடுவாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கடினமான நண்பர்களைப் போல காணப்பட்டாலும் கூட இவர்களிடம் நன்கு பழகிய பின்னாடி தான் அவர்களின் இனிமையான குணங்கள் பற்றி பலரும் தெரிஞ்சுக்குவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சிப்பாங்க. தன்னை நம்பி வந்தவர்களை ஒருபோதுமே கைவிட மாட்டாங்க. தனக்கு ஒரு விடயம் தெரியல இருந்தாலும் கூட அது குறித்து தெரிஞ்சதை போல பேசி சமாளிப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த அறிவாற்றல் இருக்கும். எடுத்துக்கொண்ட காரியங்களை முடிக்கும் வரை உணவு, தண்ணி கூட அருந்தாமல் உழைப்பாங்க. கொஞ்சம் சுயநல குணங்கள் இருந்தாலும் கூட பிறருக்கு எத்தகைய உதவி செய்யவும் தயங்க மாட்டாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவாங்க. விவாதங்கள் செய்கிறதுல வல்லவங்களாக இவங்க இருப்பாங்க. அடிக்கடி நண்பர்களுடனும் பிறருடனும் ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி காரசாரமாக விவாதிப்பாங்க. எந்த ஒரு விடயத்தையுமே அது குறித்து ஒரு முறை விளக்கினாலே உடனடியாக கிரகித்துக்கிட்டு செயல்படும் சிந்தனையாற்றல் செயல்திறன் பெற்றவங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த திறன் அதிகமாகவே இருக்குது. அதனால் பள்ளி கல்லூரிகளில் கல்வியில் சிறந்து விளங்கி முதன்மையாக மதிப்பெண்கள் எடுப்பாங்க. சிறந்த கற்பனை வளம் இருக்கும் இவங்களுக்கு. கதை, கவிதை, கட்டுரைகள் எழுதுறதுல எழுத்தாற்றல் தேவைப்படும் துறைகளில் சிறந்து விளங்குவாங்க. வாழ்க்கையை நல்லா அனுபவித்து வாழ ஆசைப்படுவாங்க. அதுக்காக கடுமையாக உழைக்கவும் செய்வாங்க. திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்க சிலர் தங்களின் இளம் வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயல்படுவாங்க. தங்களின் உறவினர், நண்பர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று அவர்களின் வயிறும் மனமும் குளிரும் வகையில் சிறப்பாக உபசரிப்பாங்க. உறவினர்களின் ஆதரவையும் ரொம்பவே விரும்புவாங்க. ரியல் எஸ்டேட், மனை விற்பனை, வீடுகள் வாங்கி விற்கிறது போன்ற தொழில்களில் சிறந்த லாபத்தை ஈட்டுவாங்க. தங்களின் வாழ்க்கை துணையை ரொம்பவே நேசிப்பாங்க. ஆன்மீகத்தில் மிகுதியான ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கு. மேலும் பாதவாரியான பலன்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ராசி அதிபதி புதன் குருவுடன் பரிவர்த்தனை பெறுகிறார். வார இறுதி நாளில் அஷ்டமஸ்தானம் செல்கிறார். உங்கள் செயலில் ஆற்றலும் வேகமும் கூட போகுது. முக்கிய கடமைகளை நிறைவேற்றி மகிழ போறீங்க. உடலிலும் மனதிலும் புதிய தெம்பும் உற்சாகமும் பிறக்க போகுது. மூதாதையர் சொத்தில் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாக போகுது. சிலர் பயன்படாத சொத்துக்களை விற்று லாபம் பார்க்கலாம். தனயோகமும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சமூக அந்தஸ்தும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுமமங்கள விரய செலவுகள் உண்டாகும். திருமண முயற்சி விரைவில் நிறைவேறும். பெண்கள் புதிய ஏலச்சீட்டு தொடங்குவாங்க.
குழந்தை பேரு உண்டாகும். நண்பர்கள், உடன் பிறந்தோர் நட்பும் நல்லுறவும் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் சீராகும். குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். கணவன் மனைவியிடம் நல்ல புரிதல் உண்டாகும். பரிகாரமாக நீங்கள் புதன்கிழமை கருடாழ்வாரை வழிபடுங்க. மேலும் நன்மைகள் சேரும். மேலும் இந்த வாரம் கொஞ்சம் மிதமான பலன்கள் தான் கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் கடுமையான போக்கு இருக்கும். சில இடங்களில் வேலையில் அழுத்தம் நிறைஞ்சிருக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் கூட வரலாம். ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகி கையிருப்பு அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் நிதானமாக ஈடுபடணும். நீங்கள் குடும்பத்திலிருந்து வந்த மனப்போராட்டங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில நன்மைகள் வரலாம். மேலும் உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும் நிலை உங்களுக்கு ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள அதிகரிப்பு கிடைக்கிற வாய்ப்பு கூட ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற நேரம் இந்த வாரம். மேலும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் தீரும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரப்போகுது. பெரியோர்களின் ஆதரவும் கிடைக்க போகுது. குடும்பத்துக்காக நீங்கள் பணவரவு அதிகரிக்க கவனம் செலுத்தி பாடுபடணும். மேலும் கலைத்துறையினர் புதிய படைப்புகளில் ஆர்வம் காட்டுவாங்க. புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்கணும் நீங்கள். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதால மாணவர்களின் படிப்பு முன்னேற்றகரமாக இருக்க போகுது. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண வரவு செலவுகளில் கையாளணும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஆசை வார்த்தைகளை நம்பக்கூடாது. இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக அயராது உழைக்கணும். பண விஷயத்தில் பக்குவமாக இருக்கணும். மேலும் பெரியோர்களின் உதவியை நீங்கள் நாடலாம். மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 11, 15. அதிர்ஷ்ட எண்கள் 5, 4. சந்திராஷ்டமம் கிடையாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மேலும் பணம் வந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். கவனமாக இருங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ போகிறீங்க. நீங்கள் வழக்குகளில் வழக்கறிஞரின் ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிச்சாலும் கூட விட்டு பிடிக்கிறது நல்லது. நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதாக இந்த வாரம் வரும். முக்கிய முடிவு எடுக்கிறத தவிர்த்திடுங்க. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்க போதுங்க. பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ எதிர்பார்க்கலாம். நீங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டியதாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதையுமே இப்போ செய்ய வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. சிலருக்கு புகுந்த வீட்டில் இருந்து எதிர்பாராத பணவரப்பு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரியன் ராசியை பார்க்குறதால தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு எதுலேயுமே லாபத்தை பார்க்க முடியும். எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியமும் பெற போகிறீங்க. வாக்கு வன்மையால் எந்த காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்ட போகிறீங்க. நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வழக்குகளில் சாதகமான நிலை காணப்பட போகுது. எதிர்ப்புகள்லாம் விலகி தாமதமாகி வந்த சுபகாரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி காண போகிறீங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வேலை நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. அரசியல் துறையினருக்கு ஆலோசனைகளை ஈடுபடுவீங்க. மாணவர்களுக்கு எதுலேயுமே முன்னேற்றம் உண்டாகும். மேலும் மிருகசிரிஷம் 3 நாள பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக செயல்பட்டால் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெற முடியும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பாராத பெரிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். அபிவிருத்தியும் பெருகும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்துக்குவாங்க. லாபம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் உயர்வடைவாங்க. மாணவர்கள் கல்வியில் படிப்படியான முன்னேற்றத்தை பெற போகிறாங்க. செவ்வாய் பகவானால் விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறீங்க. இதனால் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஒரு சிலருக்கு வம்பு வழக்கு வந்து சேரலாம். எதிர்பாலினரால் உங்களையும் அறியாமல் சில சங்கடங்களுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். கவனமாக இருங்க. உங்களுக்கு செயல்திறன் கூடும். பல வழிகளிலையுமே வெற்றி மேலே வெற்றி வந்து சேரும். செல்வ நிலையும் உயரும். பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரும். அனைத்து வசதிகளோட கூடிய அழகிய தனி வீடு கூட உங்களுக்கு அமையும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள், பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்கிறது நல்லது.
பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு புது வாகன யோகம் கூட ஏற்படும். கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு மனசில் குழப்பத்தை தரும். குழந்தைகளின் தேர்ச்சி மனசுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக அமையும். விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கும். மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கிய சனியும் ராகுவும் உங்கள் வேலைகளை வெற்றியாக்குவாங்க. பணப்புழக்கத்தை அதிகரிப்பாங்க. வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்குவாங்க. புதிய சொத்து வாகனம் என்ற கனவையெல்லாம் நனவாக்குவாங்க. மேலும் மனசுக்கு ரொம்பவே பிடிச்சமான பழைய உறவுகளின் வரவு இதய கோட்டையில் தென்றல் என வீசும். மனம் எடை ஏறும் மங்கள நாளும் கூட வரும். மனசில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கும். சிலர் வீட்டில் அள்ளி அணைத்திடவே பிள்ளைகள் செல்வம் துள்ளி விளையாடும். வியாபாரத்திலிருந்து வந்த மந்த நிலைகள் மாறி வேகம் பிறக்கும். அதன் காரணமாக லாபம் கூட அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்ட பதவி உயர்வு மூலமாக பண பலன்களை அடைய போகிறீங்க. வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் விபத்துகளை தவிர்க்கலாம். கவனமாக இருங்க. மாணவர்கள் காலத்தை வீணாக்காமல் கருத்தோடு படித்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைங்க. மேலும் தேவையற்ற பொழுதுபோக்குகளையும் நண்பர்களின் சகவாசத்தையும் தவிர்க்கிறது மூலமாக நீங்கள் நல்ல பலன்கள் பெற முடியும். ஓரளவுக்கு சேமிப்பு பெருகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சமும் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் கூட ஒற்றுமை குறையாமல் இருக்கும். பணம் பல வழிகளிலுமே வந்து குவியும். மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சிலருக்கு நினைத்தவரையே கைப்பிடிக்கும் யோகம் கூட அமையும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வாங்க. உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் மனமகிழ்ச்சியினை ஏற்படுத்தும். கையில் பணமும் மனசில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். எதையும் சாதிக்கும் திறனும் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கும் முனைப்பும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும். புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் எல்லாம் கிடைக்க போகுது. நல்ல நண்பர்கள் அமைவாங்க. மதிப்பு மரியாதையும் கூடும். பணியில் உள்ளவங்க மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க. தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மை ஏற்படும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணும். நீங்கள் எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பரிகாரமாக நீங்கள் திருவிக்கிரமனை வழிபட நன்மைகள் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.